ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. இந்த ஆண்டவரே ராத்திரி வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த வேளையில் உம்மை பாடி அப்பா உம்மை போற்றி உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே, ஆராதனையை சுகந்த வாசனையாக நுகர்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாடும்போது ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்கள் நாவு ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் கெம்பீரித்து மகிழட்டும் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆமென் ஆண்டவரே. என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலையோடு உம்மை துதிக்க ஆராதிக்க என் தேவாதி தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையாம் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவன் நீர் ஆண்டவரே, எங்கள் ராஜா நீர் அப்பா, நாங்கள் போற்றிடும் அப்பா. ஹalleluya. எங்கள் கண்மலை நீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் கண்மலை நீர் ஆண்டவரே. அக்கினியில் நடந்தாலும் ஆண்டவரே சேதம் ஒன்றும் அணுகாமல்
காத்தீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அந்த அக்கினி வாசம் கூட அப்பா எங்கள் மேல் படாதபடி ஆண்டவரே, எங்கள் மேலிருந்து வராதபடி நீர் எங்களை காத்தீர் ஆண்டவரே. தண்ணீரை கடந்து வந்தோம் அப்பா, ஆனா நாங்க மூழ்கி போகவில்லையே ஆண்டவரே. நீர் எங்களை எவ்வளவு அருமையாய் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர் ராஜா. எவ்வளவு அருமையாய் ஆண்டவரே, நாங்கள் மூழ்கி போகாதபடி ஆண்டவரே, பலவித சோதனையில் ஆண்டவரே நாங்கள் சிக்குண்டு போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீரே தகப்பனே. எங்களை பொன்னாக மாற்றுவதற்கு ஆண்டவரே அப்பா எங்களை புடமிட்டீரே ராஜா. புடமிட்டு பொன்னாக மாற்றினீரே தகப்பனே. புது இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ராஜா. எங்கள் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரே தகப்பனே. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்கள் தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கிருபைகளுக்காக ஆமேன். உமக்கு சோஸ்திரம் ஆண்டவரே, உமக்கு சோஸ்திரம் ஆண்டவரே. சோஸ்திரம் அப்பா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற தேவன் நீர் அல்லவோ. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்கள் பாத்திரத்தை ஆண்டவரை நிரப்புகிற தேவன் அல்லவோ. நிரம்பி நிரம்பி வழிய செய்கிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. நிரம்பி 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 ஆமேன் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, இடுப்பளவு அல்ல ஆண்டவரே. மூழ்கி மூழ்கி ஆமேன் நீந்தி நீந்தி மகிழ செய்கிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஆமேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பில் மகிழ்ந்திருக்க ராஜா, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க கத்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டி இருக்கீங்களாப்பா. கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே தகப்பனே. எங்கள் ஆயுள் உள்ளவரை ராஜா உம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரம் உம்முடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கிடும் கரம் உம்முடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே
நக்களிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நக்களிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நக்களிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல்முடிவை தருபவரே, என் விண்ணப்பக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே நக்களிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே நக்களிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். உமை எந்நாளும் ஆராதிப்பேன். உமை எந்நாளும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை எந்நாளும் ஆராதிப்பேன், என் நேரமும் ஆராதிப்பேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். எப்பொழுதும் ஆராதிப்பேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன கர்த்தர், இடைவிடாமல் சோஸ்தரிக்க சொன்ன கர்த்தர், இடைவிடாமல் ஆராதிக்க சொன்ன கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, அப்பா எங்கள் ஜீவன் முடியும் வரை ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, சோஸ்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே முழுவதுமாக அப்பா நீர் நடத்தி கொடுக்க போகிறபடியால் அப்பா உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையில் நீர் பிரியப்படுகிற தேவனாய் இருந்து எங்க ஆராதனை ஆண்டவரை சுகந்த வாசனையாக நுகர்ந்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். தேவன் நமக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவன் அவருடைய அசை வாழுதலை தேவன் நம்மை காண செய்தபடியாக கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகிமையின் பிரசனத்தை உணர செய்தபடியால் கர்த்தரை சோத்திரம். ஜோபிஷா சிஸ்டர் நமக்கு சங்கீதம் வாசிப்பாங்க. சங்கீதம் 145. ദൈവത്തിന് സ്തോത്രം. സങ്കീർത്തനം 145. എന്റെ ദൈവമായ രാജാവേ, ഞാൻ നിന്നെ പുകഴ്ത്തും, ഞാൻ നിന്റെ നാമത്തെ എന്നേക്കും വാഴ്ത്തും. നാൾ തോറും ഞാൻ നിന്നെ വാഴ്ത്തും, ഞാൻ നിന്റെ നാമത്തെ എന്നേക്കും സ്തുതിക്കും. യഹോവ വലിയവനും അത്യന്തം സുസ്ഥിരനുമാകുന്നു, അവന്റെ മഹിമ അഗോചരമത്രേ. തലമുറ തലമുറയോട് നിന്റെ ക്രിയകളെ പുകഴ്ത്തി നിന്റെ വീര്യപ്രവർത്തികളെ പ്രസ്താവിക്കും. നിന്റെ പ്രതാപത്തിന്റെ തേജസ്സുള്ള മൗത്തത്തെയും നിന്റെ അത്ഭുത കാര്യങ്ങളെയും ഞാൻ ധ്യാനിക്കും. മനുഷ്യർ നിന്റെ ഭയങ്കര പ്രവൃത്തികളുടെ ബലം പ്രസ്താവിക്കും. ഞാൻ നിന്റെ മഹിമയെ വർണ്ണിക്കും. അവർ നിന്റെ വലിയ നന്മയുടെ ഓർമ്മയെ പ്രസിദ്ധമാക്കും. നിന്റെ നീതിയെക്കുറിച്ച് ഘോഷിച്ചുല്ലസിക്കും. യഹോവ കൃപയും കരുണയും ദീർഘക്ഷമയും മഹാദയയും ഉള്ളവൻ. യഹോവ എല്ലാവർക്കും നല്ലവൻ, തന്റെ സകല പ്രവൃത്തികളോടും അവന് കരുണ തോന്നുന്നു. യഹോവേ, നിന്റെ സകല പ്രവൃത്തികളും നിനക്ക് സ്തോത്രം ചെയ്യും. നിന്റെ ഭക്തന്മാർ നിന്നെ വാഴ്ത്തും. മനുഷ്യപുത്രന്മാരോട് അവന്റെ വീര്യപ്രവർത്തികളും അവന്റെ രാജ്യത്തിൻ തേജസ്സുള്ള മഹത്വം പ്രസ്താവിക്കേണ്ടതിന് അവർ നിന്റെ രാജ്യത്വത്തിന്റെ മഹത്വം പ്രസിദ്ധമാക്കി നിന്റെ ശക്തിയെക്കുറിച്ച് സംസാരിക്കും.
നിന്റെ രാജ്യത്വം നിത്യരാജ്യത്വമാകുന്നു. നിന്റെ ആധിപത്യം തലമുറ തലമുറയായി ഇരിക്കുന്നു. വീഴുന്നവരൊക്കെയും യഹോവ താങ്ങുന്നു. കുനിഞ്ഞിരിക്കുന്നവരൊക്കെയും അവൻ നിവർത്തുന്നു. എല്ലാവരുടെയും കണ്ണ് നിന്നെ നോക്കി കാത്തിരിക്കുന്നു. നീ തത്സമയത്ത് അവർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കുന്നു. നീ തൃക്കൈ തുറന്ന് ജീവനുള്ളതൊക്കെയും പ്രസാദം കൊണ്ട് തൃപ്തി വരുത്തുന്നു. യഹോവ തന്റെ സകല വഴികളിലും നീതിമാനും തന്റെ സകല പ്രവർത്തികളിലും ദയാലുവുമാകുന്നു. യഹോവ തന്നെ വിളിച്ചപേക്ഷിക്കുന്ന ഏവർക്കും സത്യമായി തന്നെ വിളിച്ചപേക്ഷിക്കുന്ന ഏവർക്കും സമീപസ്ഥനാകുന്നു. തന്റെ ഭക്തന്മാരുടെ ആഗ്രഹം അവൻ പ്രസാദിപ്പിക്കും. അവരുടെ നിലവിളി കേട്ട് അവരെ രക്ഷിക്കും. യഹോവ തന്നെ സ്നേഹിക്കുന്ന ഏവരെയും പരിപാലിക്കുന്നു. എന്നാൽ സകല ദുഷ്ടന്മാരെയും അവൻ നശിപ്പിക്കും. എന്റെ വായ് യഹോവയുടെ സ്തുതിയെ പ്രസിദ്ധമാക്കും. സകല ജഡവും അവന്റെ വിശുദ്ധനാമത്തെ എന്നേക്കും വാഴ്ത്തട്ടെ. ആമേൻ. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இன்னும் நம்ம பிரேயர்ல சோஜாராணி சிஸ்டர் நடத்துவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் அடியாளையும் தகுதிப்படுத்தினபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே. ஆண்டவரே எமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நீ கற்று தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எடுத்திருக்கிற ஒவ்வொரு குறிப்பிலையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களில் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும். நீ ஆண்டவரே மீதியான நேரமெல்லாம் நம்முடைய சமூகத்துல தரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. முதலாவதாக நம்ம இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, இந்த பிரேயர் வாரிய இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, சிலங்க வியாதியோடு இருக்க நிறைய இதுல இணைந்திருக்கிற நிறைய பேர்கள் அந்த வியாதியோடு இருக்காங்க, பலவித பிரச்சனையோடு இருக்காங்க. ஒவ்வொரு நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும் போது சாத்தம் நம்மளையும் சில விஷயங்கள பாதிக்கப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். இதுல இருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையரே தேவனே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருப்பவரே, மாறாதவரே, மகத்துவம் உள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலே கர்த்தாவே எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்கவில்லை தகப்பனே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிற்க பண்ணுகிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு நாங்கள் நடக்கிற வழி அகலப்படுத்துகிற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளை சொல்லி ஆமேன், அவைகளை சொல்லி முடியாது தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே இந்த குழுவிலே கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படும்படி கர்த்தாவே நீ தெரிந்து கொண்ட எல்லா பாத்திரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இதை நடத்துகிற கர்த்தாவே சகோதரிக்காக பியூலா சிஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். அவங்களோட ஃபேமிலியை ஆசீர்வதிங்கப்பா. அரணும் கோட்டையுமா இருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் பலனை தாங்கப்பா. ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடங்கள்ல கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. ஆமென். சோத்ரம் அப்பா. உஷாமா கர்த்தாவே. அதே போல சகோதரன் அந்த அண்ணன் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவை உம்மண்டையில சேர்ப்பவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உரிய ஆயுதங்களாக கர்த்தாவை நீர் உருவாக்குகிற மட்பாண்டங்களாக இன்னும் நீங்க பயன்படுத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பாண்டத்திற்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிற தேவனே கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் கண்ணிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இம்மட்டும் விலக்கி பாதுகாத்த தேவன் இனியும் நீர் பாதுகாப்பீராகப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கு நல்ல வேலையை கட்டளையிடுங்கப்பா. அதே போல ஸ்தோத்திரம் அப்பா. கையின் பிரயாசங்கள் வாய்க்காத கடன் பிரச்சனையில் உள்ள ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்தினாலே அதுல இருந்து விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நீர் அற்புதர் அல்லவோ கர்த்தாவே. ஆமென். நீர் வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கின தேவன் அல்லவோ. நீர் வார்த்தையானவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு ஆமென் ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே
எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை உடைய ஆமென் உடைய வார்த்தைக்கு உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த குழுவில் உள்ள கர்த்தாவை எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமென். தேவ சமாதானம் எல்லா குடும்பங்களிலும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஹalleluya. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தாவே குடும்பங்களிலே இருக்குமானால் அவைகளை நீர் எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நீர் தங்குகிற கூடாரமாக, நீர் தங்குகிற பரிசுத்த ஆலயமாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. வேலை செய்கிற இடங்களிலும் கர்த்தாவே குடும்பங்களிலும் ஆமென், தெருக்களிலும் ஊர்களிலும் தேசங்களிலும் சாட்சியாக நிற்க ஆமென் ஒவ்வொருவரையும் நீங்க திடப்படுத்துங்கப்பா. இந்த வேலையில கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவை யாரெல்லாம் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் என்கிற வார்த்தையின்படி சிறைப்பட்ட நிலைமையிலே ஆமென் யாராவது இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று எழச் செய்கிற தேவனே கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. உலர்ந்த நிலையிலே கர்த்தாவே விசுவாசம் மங்கி போன நிலையிலே கர்த்தாவே யாரெல்லாம் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த வேலையிலே கர்த்தாவே ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் நீர் திடப்படுத்துவீராகப்பா. ஹalleluya. தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் பலப்படுத்துவீராக. ஜெபிக்க முடியாமல் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திடப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய வல்லமை உள்ள கரம் கர்த்தாவே அவர்களை தொட்டு கர்த்தாவே ஆமென் அவர்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படியா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. சாத்தானுடைய பிடியிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அதுல இருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம் தேவ கிருபை கர்த்தாவே உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தாவை பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராகப்பா. ஹalleluya. மனம் இறங்குவீராக. ஆமென். உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராகப்பா. ஹalleluya. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஜீவ விருட்சம் போன்ற நன்மைகளை நீர் கட்டளையிடுவீராக. இந்த உலகத்தின்படி அல்ல கர்த்தாவை நீர் குறித்திருக்கிற கர்த்தாவை நன்மைகளை ஒவ்வொருவர்கள் நீர் கட்டளையிடுவீராக. வரும் நாட்களிலே கர்த்தாவை ஆசீர்வாதமான ஆமென் குழுவாக நீர் வாசம் பண்ணுகிற குழுவாக கர்த்தாவே எப்பொழுதும் நீர் தங்குகிற ஆலயமாக கர்த்தாவை எங்களுடைய குழுவை நீர் மாற்றும்படியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். யாரெல்லாம் அந்த ஆமென் பிரேயருக்கு வர முடியாம இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தாவை நீர் கூட்டி சேர்ப்பீராகப்பா. ஆமென். ஆவியின் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் கர்த்தாவை எங்களுடைய குழுவிலே உண்டாகட்டும் அப்பா. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக. தேசத்திலே கர்த்தாவே ஆமென் ஒரு மாற்றத்தை கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவரீர் சிறுமைப்பட்டவர்களுடைய ஜெபத்திற்கு இறங்குகிற தேவனே ஏசப்பா. எங்களுடைய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஆமென் உண்டு பண்ணுவீராக. எங்கள் தேசம் கர்த்தாவை உமக்காக ஆமென் ஆமென் உமக்கென ஜீவிக்கிற தேசமாக கர்த்தாவை நீர் மாற்றுவீராக. எங்கள் தேசத்தில் உடைய ஆளுகை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வாலிப பிள்ளைகளுக்காக அநேக பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, படிப்புக்கேற்ற வேலை இல்லாம தேவையில்லாத கூட்டுக்கட்டுகளும் தேவையில்லாத காரியங்களும் சிக்கி கொள்ளுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் படிப்புக்கேற்ற வேலைகள் கிடைக்கும்படியாக நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்படியாக ஆண்டவர் ஒரு யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து நடந்தார். ஆண்டவர் இந்த அதே போல தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட இந்த உலகத்திலே ஆண்டவரே பாவம் நிறைந்த இந்த உலகம் இந்த பாவத்திலே அந்த பாவத்தின் இச்செயலுக்கு அடிமையாகாதபடி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு யோசேப்பு ஆண்டவர் கண்ணின் இச்செயலுக்கு ஆண்டவர் அவன் விலகி ஓடினதுனால தேசத்துல உயர்ந்த இடத்துல அவன் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அவன் அநேக சோதனைகள் வந்தாலும் அவன் அதுல இருந்து எல்லாம் தாண்டினதுனால அவனை தேசத்துல உயர்ந்த இடத்துல வைத்தாரு. அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த பானத்தை அந்நிய தேசத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்த போது அவங்களை தேசத்துல உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை வச்சுதான் பார்க்க முடியும். அதே போல நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானத்தோடு காணப்பட ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த வழிகளும் அந்த பிள்ளைகள் தேர்ந்தெடுக்காதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கணும்.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஜெபக்குழுவில் இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க நீ கிருபை செய்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த குழுவை ஏற்படுத்தி ஆண்டவரே நடத்தி வருகிற ஆண்டவரே உமது மகள் குடும்பத்துக்காக உமது பாதப்படியில வருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. மகள் பிலாவை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்கப்பா. வேலையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி ஆண்டவரே சுமூகமாக ஆண்டவரே சந்தோஷமாக சமாதானத்தோடு வேலை செய்ய நீ கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சகோதரனுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை பிள்ளை உமது இரத்த கோட்டைகள் மறைத்து காத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் ஆண்டவரே சிறு பிராயத்திலேருந்தே வளர்ந்து வர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக ஜெப குறிப்புகளோடு முது பாதப்படியில் அமர்ந்திருக்கிறேன் தகப்பனே. இப்போதும் தகப்பனே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே வாரத்தில் 7 நாட்கள் ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே அப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எல்லாப்பா உம்முடைய அநாதி தீர்மானம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய தீர்மானத்துல ஆண்டவரே எங்களே நீர் இணைத்து கொண்டீரேப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய படிப்புக்காக உமது பாதப்படியில வருகிறேன் தகப்பனேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கப்பா ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவிலே பிள்ளைகள் வளர்ந்து வர நீர் கிருபை செய்ய வேணுமா நோக்கின்றனப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்தை படிக்கிறவர்களாகவும் வசனத்தின்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க நீ கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுவிசேஷம் ஆண்டவரே அறியப்படாத இடங்கள்ல தகப்பனே ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகளுக்கும் தகப்பனே சுவிசேஷம் சென்றடைய நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பின் தருணத்தை நீர் கொடுக்க வேணுமா கெஞ்சிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போதும் தகப்பனே படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக முது பாதப்படியில வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு மகனையாவது மகளையாவது படிக்க வைக்கிறவர்கள் தகப்பனே. பிள்ளைகள் படிப்பார்கள் ஆண்டவரே, வேலைக்கு செல்வார்கள். அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும், வறுமை நீங்கும் என்று ஆண்டவரே எதிர்பார்ப்போடு ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளும் பெற்றோர்களும் காத்திருக்கிறார்கள் அப்பா. ஆனால் ஆண்டவரே படித்து முடித்தது வேலை கிடைக்காதபடி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே பெரும் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் அப்பா. அநேக பிள்ளைகள் லோன் எடுத்து படிச்சிருக்காங்கப்பா. அந்த லோனை கூட அடைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த மன உளைச்சலின் காரணமாக ஆண்டவரே பிள்ளைகள் ஏதாவது வழியில எங்களுக்கு வருமானம் வராதா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவரே அந்த நேரம் பார்த்து ஆண்டவரே சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே தகாத வழியிலே வருமானம் ஈட்டுவதற்கு பிள்ளைகளை இழுத்து செல்லுகிறதை நீர் காண்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நிலைமை ஆண்டவரே ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகள் படித்து முடித்ததன் தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற வேலை ஆண்டவரே நல்ல சம்பளங்களோடு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வேணுமா நோக்கெஞ்சிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாகப்பா நமக்கு சாட்சியாய் பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடக்கணும் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகள் சபைக்கு தூண்களாக ஆண்டவரே சபை ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே குறை குற்றங்களை எல்லாம் மன்னிய இந்த ஜெப குறிப்பை மது பாதப்படியில ஒப்படைக்கும். நீரே எங்களுக்கு பெருத்ததான ஆசீர்வாதத்தை நீ தாரோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். செபத்தை கர்த்தர் கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அடுத்தபடியாக ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த வேலை அடிச்சுன்னா அது ஊழியம்தான். அந்த ஊழியத்தை செய்கிறவங்க ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய கிருபைகளை கொடுக்கணும் ஆண்டு. இப்போ அநேக சபைகள்ல இந்த நிறைய அந்த பிரிவினைகள் காணப்படும். விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஊழியக்காரங்க ஒரு 5 ஊழியக்காரங்களுக்குள்ளே ஒரு மன ஒற்றுமை இல்லை. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். நம்ம எல்லாரும் இந்த பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆயத்தப்படுகிறவங்க. ஒன்றுக்கொன்று விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை. ஒருத்தரை குறித்து ஒருத்தர் குறை சொல்லுகிறது. ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். நம்ம ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, மே நன்றியின் தோடு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் கர்த்தாவே. தகப்பனே, மை துதிக்கிறங்க. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் செய்ய எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தருக போறபடியா உண்மை நன்றி தோடு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் கர்த்தாவே. இப்பொழுது எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட கர்த்தாவே இந்த ஜெப விண்ணப்பத்தை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கே ஒன்று 2 பேர் நாமத்தினாலே கூடியிருப்பீர்கள், அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன வாக்குமாறாத கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இந்த வந்திருக்கிறபடியால் உண்மை நன்றி தோடு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் கர்த்தாவே. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்ப நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குமாறாத கர்த்தர், இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் இந்த சமூகத்திலே தாழ்த்தி கர்த்தாவே வருகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்திலே எனக்கு கடந்து வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. எத்தனையோ வீட்டை மறந்து ஆண்டவரே குடும்பத்தை மறந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எவ்வளவோ கஷ்டத்தின் ஆண்டவர் மத்தியிலும் உங்க ஊழியங்கள் செய்கிறாள் கர்த்தாவே. ஆண்டவரே மழையிலும் வெயிலிலும் கர்த்தாவே இருந்து செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடணும் கர்த்தாவே. ஆண்டவரே பலவீனமாக இருக்கும் எல்லாருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல பலனையும் கர்த்தர் ஈகும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஊழியத்தை உண்மை உத்திரவத்தோடு செய்யணும் கர்த்தாவே. ஏனா தானே என்று செய்யக்கூடாது கர்த்தாவே. நீர் எங்களிடத்தில் உண்மையா இருக்கிறது போல கர்த்தாவே நாங்களும் உமக்கு செய்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உண்மையாக காணப்பட கர்த்தர் கிருபையா இரக்கம் செய்யணும் கர்த்தாவே. மனப்பூர்வமாய் அவரிடத்தில் கொடுத்திருக்கிற ஊழியங்களை செய்ய என் தேவன் கிருபை செய்யும்படியாக பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்கள் கர்த்தாவே. விசுவாசிகளுக்குள்ள ஒன்று கொண்டு ஒரு மனது இல்ல கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை இதெல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து மாற்றும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்கிற ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து மாற்றி கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியம் செய்யணும் கர்த்தாவே. அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே உடைய சமூகத்திலே திருப்பும் ஒரு கருவிகளாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆண்டவரை மாற்றும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே போதனை செய்கிறவர்கள் கர்த்தாவே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, ஆகாதவன் என்று தள்ளிப்படாத படிக்கு கர்த்தாவே சத்தியத்தின்படி ஜீவிக்க அவர்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே கிராமப்புற ஊழியங்கள் கர்த்தாவே, மிஷனரி ஊழியங்கள் கர்த்தாவே, குஜராத்தில் கர்த்தாவே, பீகார் கர்த்தாவே, உத்தரப்பிரதேசம் கர்த்தாவே, கன்னடா கர்த்தாவே, இந்த இடத்துல எல்லாம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தன்னுடைய சுகங்களை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல கர்த்தாவே சபையில் இல்லாத இடத்துல கட்டட வேலைகளை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மழை காலத்தில் கர்த்தாவே எத்தனையோ சபைகள் கர்த்தாவே ஒழுகி கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. அந்த சபைகளை எல்லாம் கர்த்தர் கட்டும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 கர்த்தாவே.
ஆண்டவரே ஊழியர்களுக்குள்ளால ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாட்களை நாங்கள் பார்க்கும் போது ஒரு மன ஐக்கியம் ஒரு சபைகள் இல்ல கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே நீர் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒவ்வொரு ஊழியருக்குள்ளாலும் கர்த்தர் கட்டளையிடும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் ஊழியருக்குள்ள பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறோம். ஒருவன் ஆண்டவரே பிதாவுக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவார் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அவண்ணமாக கர்த்தாவே உண்மையா உத்தரவத்தோடு செய்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கனப்படுத்தும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 கர்த்தாவே. உபத்திரமத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் கர்த்தாவே அப்பா நீர் கிருபை கொடுக்கும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருவசனத்தை கர்த்தாவே தைரியத்தோடு பிரகாசிக்க அவங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 கர்த்தாவே. அல்லேலூயா ஆமென். நன்றியை தோடுமே ஸ்தோத்திரம் செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த நாட்களில் கர்த்தாவே கிருபை உள்ள வசனங்களை எடுத்து கர்த்தாவே ஆண்டவரை சபை மக்களுக்கு எடுத்து ஆண்டவரை போதிக்கவும் ஆண்டவரை அவளுக்கு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே நீதியை குறித்து நியாயத்தை குறித்து ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நிலை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட துதி கன மகிமை அப்ப எடுத்து போடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரமபிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசப்பா அந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ரோமர் 16:17 சொல்லுது, அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்போ நமக்கு அறிந்த சத்தியத்துல நமக்கு இருக்க கொஞ்சம் விசுவாசத்துல உண்மையா இருக்க பார்ப்போம். அந்த நேரத்துல நம்ம குழப்பி விடக்குன்னு சில ஆவிகள் நமக்குள்ள வரும். நான் ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது 2 சகோதரிகள் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இயேசுவை பற்றி சொல்லட்டான். நான் அப்போ வெளியே போய் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டு சொன்னேன், சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஒன்றுக்கு முகத்தை பாக்குதாங்க, பார்த்து சிரிச்சாங்க. அவங்களுக்கு தெரியுது நான் ஒரு பெந்தேகோஸ்து கிறிஸ்தவன், அவங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரிஞ்சு வச்சு பார்த்து சிரிச்சாங்க. அப்போ எனக்குள்ள அவங்கள வீட்டுக்கு வாங்க உள்ள ஏறி வாங்கன்னு விழிக்கக்குள்ள அந்த மனம் வரல. நான் கேட்டேன், அவங்க பேச தொடங்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு. அது நாங்க யெகோவா சாட்சியில இருந்து வாரோம். அப்போ இப்படிப்பட்டவங்களை அவங்களும் இயேசுவை பற்றி தான் சொல்றாங்க. அவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க. இதே போல ஆவிகளை நம்ம பகுத்தறிந்து இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நான் சாம்பிளுக்கு ஒண்ணுதான் சொன்னேன். இதே போல நம்ம மனசுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாத சில விஷயங்கள் இருக்கும். இப்படி நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தையும் நம்ம விட்டு அந்த நமக்கு இருக்க கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு வழுகி போகிற மனதை நமக்கு உண்டாக்குவாங்க. அந்த இருக்க விசுவாசத்தை இல்லாம ஆக்குவாங்க. இப்படிப்பட்டவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி செய்யணும். நாம அந்த இடத்துல அவங்கள திருத்த போகக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு விட்டு நம்ம விலகி போகணும். நம்ம இந்த விஷயத்திற்காக நம்மளை இந்த சத்தியத்துக்கு மாறா பேசுகிறவங்களை குறித்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமென் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கும்போது அப்பா ஆமென் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஆமென் ஆண்டவரே அநேகர் அப்பா தவறான உபதேசங்கள் ஆமென் ஆண்டவரே, அப்பா இது அப்படி அல்ல ஆமென் ஆண்டவரே, வேதத்தை ஆமென் ஆண்டவரே தவறாக போதித்து
ஆமென் ஆண்டவரே. இருதயத்தை அப்பா கலங்க பண்ணுகிற ஆமென் ஆண்டவரே காரியங்கள் நாம் ஒன்று ஆமென் ஆண்டவரே தேவன் நமக்கு இப்படித்தான் கற்று தந்தார், நம்முடைய பரிசுத்தவான்கள் இப்படித்தான் கற்று தந்தார்கள் என்று நாம் விசுவாசித்து கொண்டிருக்கும் போது அதே வேதத்தை அதே வசனத்தை எடுத்து திரித்து பேசுகிற ஆவிகளை உடைய அநேகர் அப்பா இன்றைய நாட்கள்ல ஆமென் ஆண்டவரே மிகுதியாக இருக்கிறாங்க அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஒரு சிலர் ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே இயேசு இல்லை தேவன் மட்டும்தான் என்கிற அப்பா கோட்பாடோடு ஆமென் ஆண்டவரை பேசுகிற அப்பா சிலர் இருக்கிறாங்க. ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே. இன்னும் சிலர் இயேசு மட்டும்தான் தேவன் இல்லை என்று அப்பா சொல்லுகிற ஆமென் ஆண்டவரே ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்பா. ஆமென் ஆண்டவரே நாங்கள் எதிலையும் வள்ளிக்கு ஆமென் ஆண்டவரே வள்ளிக்கு விழாதபடி அப்பா ஆமென் ஆண்டவரே உமது சத்தியத்தை ஆமென் ஆண்டவரே உண்மை முத்தவுமாக ஆமென் ஆண்டவரே அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளவும் நாங்கள் ஆமென் ஆண்டவரே சொல்கிறவர்களுக்கு அப்பா தெளிவாக சொல்லவும் தகப்பனீர் எங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவர் இன்னும் அப்பா அதிகமாக ஆமென் ஆண்டவர் புதிதாக வருகிற ஆமென் ஆண்டவர் அப்பா பாஸ்டர்ஸுக்கு எல்லாம் ஆமென் ஆண்டவர் ஏதோ ஒன்று அவர்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டும் என்று ஆமென் ஆண்டவர் அப்பா ஆமென் ஆண்டவர் மக்களை அட்ராக்ட் பண்ணணும். நான் ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு சொன்னாதான் ஆமென் ஆண்டவர் மக்களை என் பின்னாடி வருவாங்க, எனக்கு அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வசனத்தை புரட்டி 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 போட்டு வசனத்துல ஒரு சத்தியம் எழுதி இருக்கும். ஆனா அவங்களோட ஓன் ஐடியா படி நான் அப்படி நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ட்டு வசனத்துல எழுதி இராதது எல்லாம் அவர்கள் வாயில வந்தபடி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவரே அப்பா. அநேகர் ஆமென் ஆண்டவரே சபைகள்ல சினிமா பாட்டு பாடி இதில் ஒன்றும் தவறில்லை ஆமென் ஆண்டவரே. சினிமா படம் பார்க்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. பாவம் செய்யலாம், அதில் ஒன்றும் தவறில்லை என்ற அநேக போதனைகள் ஆமென் ஆண்டவரே இன்று நாம் வழிக்கு விழும்படியான அப்பா அநேக போதனைகள் ஆமென் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே வந்து விட்டதப்பா. ஆமென் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறது எல்லாவற்றையும் நம்பாமல் அப்பா ஆமென் ஆண்டவர் எங்களுடைய பரிசுத்தவான்கள் அப்பா ஆமென் ஆண்டவர் எங்களுக்கு போதித்து வைத்ததை விட்டு விலகாமல் அப்பா ஆமென் ஆண்டவர் உம்மையே அண்டிக் கொண்டு அப்பா ஆமென் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்று தந்ததன்படி அப்பா ஆமென் ஆண்டவர் உம்மை ஆராதிக்க துதிக்க உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்த ஆமென் ஆண்டவர் உம்மில் வைத்திருக்கிற நம்பிக்கையை அப்பா ஆமென் ஆண்டவர் அப்பா ஆமென் ஆண்டவர் நாங்கள் புதிதாக ஆராய்ந்து அல்ல நீர் ஆமென் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை ஆமென் ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து அப்பா ஆமென் ஆண்டவர் அதன்படி சிந்தித்து செயல்பட தகப்ப நீர் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவர் எவ்வளவோ சூழ்நிலைகள் ஆமென் ஆண்டவர் அப்பா நாங்களே ஆமென் ஆண்டவர் திருப்பி பேச முடியாத அளவிற்கு தான் வசனங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்பா ஆமென் ஆண்டவர். அந்த இடத்திலையும் நாங்கள் ஒரு நிமிடம் யோசித்து அப்பா எங்களால திருப்பி பேச முடியவில்லை என்றாலும் இது நியாயம் இல்லை என்கிறது எங்கள் இருதயத்திலே அப்பா ஆமென் ஆண்டவரே நீர் ஆமென் ஆண்டவரை சொல்லிக் கொண்டு அப்பா நேரான பாதைகளை வழி நடத்துகிற எங்கள் தெய்வம் அப்பா எங்களை ஆமென் ஆண்டவர் அப்பா ஆமென் ஆண்டவர் வழி விலகி போக எவ்வளவுதான் சோதனைகள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் ஆமென் ஆண்டவர் எவ்வளவுதான் பெரிய பாஸ்டரே வந்து விலகி போகும்படியான காரியங்களை எங்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு உரைக்கும் போது அப்பா நீர் எங்களோடு இருந்து ஆமென் ஆண்டவரே வழி இதுவே அப்பா ஆமென் ஆண்டவரே என்கிற சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய பாதையிலே நீர் எங்களை வழி நடத்துகிற பாதையிலே உண்மை முத்தமுமாக ஓடி முடிக்கும்படியாக தகப்ப நீர் எங்களுக்கு கிருபை இரக்கமும் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உமது பாதபடிகளுக்குள்ளே சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே நல்ல ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கொஞ்ச நேரம் உங்களோட சமூகத்துல ஆண்டவரே இந்த ஜெபத்தை நடத்தும்படியாய் கர்த்தாவே தந்த ஆண்டவரே மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அடிகளுக்கு தந்த கிருபைக்கு ஒத்தபடியா தாவே இந்த வசன ஆண்டவரே வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தரை நீ பலப்படுத்தின கிருபைக்காய் நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பிரேயர் வாரிய குடும்பம் இந்த இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய்
ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு காணப்படுகிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரி நீங்க அப்பா ஏசப்பா. ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியாதிகள் சொல்றாங்க அப்பா ஏசப்பா. கேட்கும்போது புதுசு புதுசா இருக்கு ஏசப்பா. ஆண்டவரே எல்லாற்றுக்கும் பரிகாரி என கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஜெபத்தை அந்த ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப நிச்சயங்களோடு அகப்படாதபடி தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே சொப்பா. ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களுக்கு அவங்கள விருப்பத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொன்று போதிக்கிறாங்க சொப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருமனை இல்ல ஆண்டவரே. அநேக சபைகளுக்குள்ள ஒருமனை இல்ல, அநேக விசுவாசிகளுக்குள்ள ஒருமனை இல்லை சொப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு போக ஆண்டவரை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒன்றுக்கு ஒன்று ஆண்டவரே ஒரு மன அன்பு இல்லாம ஆண்டவரே பரலோகத்துக்கு போக முடியாது ஆண்டவரே சொப்பா. ஆண்டவரே நாங்கள் அம்மை அறிந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உடைய ராஜ்யத்துக்கு அந்நியப்பட்டு போகாதபடி ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க சொப்பா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் அறிந்த சத்தியத்திலே ஆண்டவரை நிலை நிற்க முடியாதபடி எங்களை குழப்புகிற நிறைய ஆவிகள் ஆண்டவர் உண்டப்பா. அவைகளை வகையறிந்து ஆண்டவரே அந்த ஆவிகளை விட்டு விலக நீ கிருபை செய்யுங்க சொப்பா. ஆண்டவரே இதுல ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நம்முடைய சமூகத்துல தருகிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை ஆண்டவரே நீ செய்தி கொடுக்கிற தம்முடைய மகனையும் பலப்படுத்துங்க இயேசுப்பா. நீங்க கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தம்முடைய மகனுடைய வாயிலிருந்து கர்த்தர் ஆண்டவரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. கூட இருக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் 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 ஆமேன். தேவன் நம்முடைய ஜெப பகுதிகளை எல்லாம் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் நாம் வேண்டிக் கொண்டதின்படி தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அதற்கு நம்முடைய கண்கள் காண, நம்முடைய காதுகள் கேட்க தேவன் நமக்கு பதில் தரப்போகிறபடியால் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நம்ம மெசேஜுக்கு பியூலா மெர்லின் சிஸ்டர் இப்போ மெசேஜ் கொடுப்பாங்க. எல்லாரும் கைத்தட்டி அவங்களை வரவேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையுமாக உங்களுடைய முன்பாக கர்த்தர் நிற்க செய்த பெரிய கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் நான் மெசேஜ் கொடுத்தப்ப என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு? யாருக்கு ஞாபகம் இல்லையா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் என்ன மெசேஜ் கொடுத்தோன்னு, என்ன தலைப்புல மெசேஜ் கொடுத்தோன்னு? லாஸ்ட் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அக்கினி தழல் ஞாபகம் இருக்கா? அக்கினி தழல். ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்களோடு கூட அக்கினி மதில் என்கிற தலைப்புல செய்தி கொடுப்பதற்காக தேவன் விரும்புகிறார். இது ஆக்சுவலா இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்க வேண்டியது இல்ல. வேற ஒரு சிஸ்டர் தான் மெசேஜ் கொடுக்கணும். அவங்களுக்கு போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறேன். ஆனா இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த செய்தியை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல போட்டு வைத்திருந்தார். சோ கர்த்தர் தருகிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்காகவே பேசுகிறார். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பேசிச்சு, எனக்குள்ளாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இந்த வார்த்தையினால கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவதற்காக எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம மத்தியிலே செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம எடுத்து வாசிப்போம். இன்றைக்கு நமக்கு செய்தியின் தலைப்பு அக்கினி மதில். அதற்கு ஆதாரமாக சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
பைபிள் இருக்கிறவங்க எடுத்து வாசிங்க, இல்லைன்னா இந்த ஸ்கிரீனை பார்த்து யாராச்சும் ஒரு ஆள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுது சிஸ்டர். ஓகே ஓகே. சோ நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்காய் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்துல வருகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அக்கினி மதில் என்கிற கர்த்தாவே இயேசப்பா, இந்த நல்ல செய்தியை எங்களோடு கூட நீர் கர்த்தாவை பேசும்படியாக ஆமென் நீர் விரும்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்துல கர்த்தாவே இயேசப்பா, நீர் பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல தகப்பனே, தேவனுடைய சத்தம் கர்த்தாவே இந்த இடத்தில் கேட்கும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாய் என்னை சுற்றி மகிமையாயிருப்பவரே, அக்கினி மதிலாய் என்னை சுற்றி மகிமையாயிருப்பவரே, மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கி வந்திடுதே, மகிமை 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 மேல் மகிமை என்னை மூடிடுதே, மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கி வந்திடுதே, மகிமை 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 மேல் மகிமை என்னை மூடிடுதே, எனக்கு எதிராய் யுத்தம் ஒன்று எழும்பி வந்தாலும், எதிராய் யுத்தம் ஒன்று எழும்பி வந்தாலும், அக்கினி மதிலாய் என்னை சுற்றி பாதுகாப்பவரே, அக்கினி மதிலாய் என்னை சுற்றி பாதுகாப்பவரே, பயமும் இல்லை கலக்கமும் இல்லை, அக்கினி மதில் என்னை சூழ்ந்து இருப்பதாலே, பயமும் இல்லை கலக்கமும் இல்லை, அக்கினி மதில் என்னை சூழ்ந்து இருப்பதாலே, மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கி வந்திடுதே, மகிமை 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 மேல் மகிமை என்னை மூடிடுதே, மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கி வந்திடுதே, மகிமை 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 மேல் மகிமை என்னை மூடிடுதே. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னம் ஆமென் கர்த்தாவே இதுல இருக்கிற ஒவ்வொருவருடைய தலை மேலும் ஆமென் வந்து இறங்குவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. மகிமையாய் மகிமையாய் வெற்றி சிறந்த எங்கள் தேவன் ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆமென் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த இடத்துல கர்த்தாவை யார் பேசுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, தேவன் கர்த்தாவை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தாவை இடைபடுவதுதான் முக்கியம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் தேவையான மன்னாவை ஆமென் இன்றைக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா. ஆமென். சோர்ந்து போய் உடைந்து போய் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தேற்றுவீராகப்பா. உம்முடைய வார்த்தையினால நீர் ஆறுதல் படுத்துவீராக தகப்பனே. யாராவது சூறை செடி மூட்டுல ஆமென் நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆமென் என்று கர்த்தாவே ஹல்லேலூயா போதும் கர்த்தாவே என் ஆமென் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று யாராவது இந்த நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால்
தட்டி எழுப்பி உம்முடைய மன்னாவை நீர் கொடுத்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். உன்னுடைய ஓட்டம் இங்கே முடிய போவதில்லை. நீர் ஓட வேண்டிய தூரம், நீ நடக்க வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆமென் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசுவதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா தகப்பனே. கர்த்தாவே, அடியனுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, என்ன மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆமென் கர்த்தாவே, நீங்க தான் பேசணும் தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தாவே நீங்க தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இருதயம் தகப்பனே, ஹல்லேலூயா. ஆமென். வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் ஆமென் கர்த்தாவே, மற்றவர்களுக்கு தெரியாமல் மூடி மறைத்தாலும் ஆமென் எங்கள் தேவன் ஆமென் அந்தரங்கத்தில் இருக்கிறதை அப்படியே ஹல்லேலூயா பார்க்கிற தேவன் அப்பா தகப்பனே. இந்த நேரத்துல ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நம்மளோடு கூட மகிமையா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா பல நேரங்கள்ல கர்த்தர் இந்த நமக்கு இப்ப பார்க்கும்போது தெரியுது இல்ல, இந்த ஸ்கிரீனை நீங்க பார்க்கும்போது தெரியுது அக்கினியா இருக்கிறது. ஆமேன். அதுல ஒரு மதில் இருக்கிறது நமக்கு தெரியுது, கண்ணால பாக்குறதுக்கு தெரியுது. ஆனா நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளை சுற்றி ஒரு அக்கினி மதில் இருக்கிறது அப்படின்னா நம்மளை சுற்றி பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தெரியல. சோ நம்ம பல நேரங்கள்ல நமக்கு வருகிற சோதனையில, சோர்வுகள்ல நம்ம வந்து நான் நல்லாதான் ஆராதிக்கிறேன், நான் நல்லாதான் ஆண்டவரை உயர்த்துகிறேன், ஆமேன், ஆண்டவர் சொல்றதை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வருகிற பிரச்சனைகள், என்னை தாக்குகிற ஆமேன் வார்த்தைகள், மற்றவர்கள் எனக்கு எதிராக எழும்புகிறது, யோர்தான் அப்படி பயங்கரமா என்னைய மீறி அப்படி வருகிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னை சுத்தி ஒரு ஆண்டவர் இருக்கிறது மாதிரியே தெரியல. ஏசப்பா நீங்க எங்க இருக்கீங்க? கேள்விகள் பல நேரங்கள்ல நம்ம அறியாமலே நாம இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுப்பி கொண்டே இருக்கிறோம். மேபி மற்றவர்கள்ட்ட நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பிள்ளை நானு, ஆண்டவர் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் எனக்கு நல்லதாகவே செய்வார் என்று நம்ம வாயால சொல்றோம். ஆனா பிரச்சனை வரும்போது நம்ம சம்டைம்ஸ் மத்தவங்க கூட சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையோடு ஆமேன் ஹல்லேலூயா யாரும் பார்க்காத இடத்துல நம்ம இடம் தேடி அழுகிறதற்காக இடம் தேடி, சில நேரத்துல எல்லாரும் முன்னாடி அழுது அவமானப்பட்டுருவேமேன்னு சொல்லிச்சு நம்ம பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து அழுறோம். நானும் அப்படி அழுத, யாரையும் காணாமல் நாம அழுகிற சூழ்நிலையில பெட்ரூம்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தெரியாம, ஒய்ஃபுக்கு தெரியாம பலரும் இந்த நாட்கள்ல அழுகிறவர்களா, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கீங்களா, நீங்க என் கூட இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், எதுக்கு எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, நான் மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, ஆமீன் உண்மை ஆராதிக்காதவர்கள் கூட, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் கூட நல்லா இருக்காங்களேப்பா, அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று அநேக நேரத்துல நாம ஆமீன் ஒடுங்கி போயிருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆமீன் நம்ம எவ்வளவுதான் பிரச்சனைக்குள்ளாக இருந்தாலும் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்மளோடு கூட தேவன் இருந்து நம் நடுவில் மகிமையா இருக்கிற தேவன் ஆமீன் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருப்பதனால் தான் நாம் நிர்மூலமாகாமல், நமக்கு அதே பிரச்சனை மற்றவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். நமக்கு இருக்கிற ஆமேன் அதே பிரச்சனை மற்றவர்களுக்கு வந்ததுனால நாம இருக்கிற அந்த இடத்துல அதே ஆமேன் லெவல்ல நம்ம கூட வேலை செஞ்சவங்க இப்ப நம்ம பார்வைக்கு அவங்க இல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்லயே இல்ல. ஆமேன் ஹல்லேலூயா, ஆமேன் கர்த்தாவே ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம நல்லா நினைக்க வேண்டியது, கர்த்தர்
கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நம்மோடு கூட இருந்து மகிமையாக மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நமக்குள்ளாக சில நேரம் வியாகுலமாய் இருக்கலாம். ஒரு ஹல்லேலூயா லாசருவை உள்ளே அடைத்து வைத்து ஆமென் அந்த சரீரம் நாற்றம் எடுத்தது போல நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஆமென் பல ஹல்லேலூயா அழுகின நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார் என்பதை ஆமென் நாம் விளங்க பண்ண ஆமென் அது ரொம்ப நேரம் இல்ல. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம். ஹல்லேலூயா கண்ணால நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா அடுத்த ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்திருக்கிற வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல இருந்து ஆமென் அந்த அதிகாரத்துல இருந்துதான் இன்னைக்கு உள்ள செய்தி. அப்போ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாஸ்டர் வந்து நமக்கு செய்தி கொடுத்தாரு இல்லையா, அவரு சொன்னாங்க, அவரு மெசேஜ் கொடுத்தப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, சீரியா ராஜாவின் படைத்தலைவனை பத்தி அவரு பேசினாரு. சோ அந்த இதுக்கு முந்தின சாப்டர் தான் அந்த சீரியா ராஜாவின் படைத்தலைவன் இந்த எலிசா தீர்க்கதரிசி எலிசாவிடத்துல வந்து சுகம் பெற்றுக்கொண்டு அவர் போகிறார். ஆனா நெக்ஸ்ட் சாப்டர்ல 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா அந்த சீரியாவின் ராஜா என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்காக யுத்தம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு கீழாக ஆமீன் அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எண்ணி என்ன செய்யறாருன்னா இந்த ஸ்தலத்துல போய் பாளையம் இறங்கி நம்ம வந்து அவர்களை நம்ம ஆட்கொள்ளலாம், அந்த ஜனங்களை வந்து நமக்கு அடிமைப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்றாரு. இங்க வந்து ஜஸ்ட் இங்க நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், நான் ஸ்லைட் ஷேர் பண்ணிருக்கேன். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரனோட ஆலோசனை பண்ணினான். சோ ஆலோசனை தான் பண்றாங்க. ஆனா இந்த அடுத்த 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ அந்த சீரியா ராஜா வந்து ஆலோசனை பண்ணி அந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல இருக்கலாமான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த தேவனுடைய மனுஷன் யாரு எலிசாவுக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த எலிசா வந்து ஆள் அனுப்பி நம்முடைய இஸ்ரவேல் ராஜாவுகிட்ட போய் இந்த இடத்துல நீ போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அங்க சீரியர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்றாங்க. அதே போல அந்த இடத்துல அந்த ராஜா போகல, ஆனா அந்த இடத்துல போய் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஆள் அனுப்பி பார்த்தா உண்மைதான். அங்க வந்து இவரை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக அங்க வந்து பல காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை அங்க இந்த இஸ்ரவேலின் ராஜா பார்க்க ஆமீன் அவருக்கு தெரிய வருது. சோ இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், நம்ம வந்து குடும்பத்திலயா இருக்கலாம், ஒரு பிரச்சனை நமக்கு எதிராக வரப்போகுதுன்னா அதுக்கு உண்மையாகவே நாம தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தால், உண்மையாகவே தேவனோடு கூட உண்மையான ஒரு தொடர்பு நமக்கு எப்பொழுதும் 24 hours ஆமீன் தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருந்தால், நம்ம வந்து உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல மணிக்கூறு கணக்கா ஜெபிக்கணும், ஜெபிச்சாதான் ஆண்டவர் கூட இருக்கணும்னு கிடையாது. ஆமீன் ஹல்லேலூயா. ஏனோக்க பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நடந்து ஆமீன் ஒரு குடும்பம் நடத்தி அவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்த போதிலும் ஆண்டவரோடு கூட நடந்த ஒரு மனுஷனா இருந்தார் ஏனோக்கு. அதே போல நாம வந்து வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், நடந்து போகிற நம்ம வந்து கிச்சன்ல வேலை செய்யலாம், என்ன பண்ணிட்டு இருக்கும் போதும் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஆமீன் தீ கத்தி கொண்டே இருக்குமானால், தேவனுடைய பிரசன்னம் நம்ம அனுபவித்து கொண்டே இருப்போமானால், இனி நமக்கு எதிராக வருகிறது இல்ல நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கணவருக்கு இல்ல வேலை இடத்துல ஆமீன் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பெரிய அதிகாரிகளுக்கு எதிராக வருகிற செயல்கள் ஆமீன் ஹல்லேலூயா பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஆமீன் ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் காண்பித்து அவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு நாம ஆலோசனை கொடுத்து அவர்களை ஆமீன் இக்கட்டு நின்று நாம பாதுகாக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆமீன் ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நம்முடைய போதகர்களுக்கு
நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மோடு கூட ஜெபிக்கிறவங்க, மேபி இந்த பிரேயர் வாரியர்ஸ்ல இருக்கிற அநேகர் எனக்கே நிறைய பேர் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த பிரேயர் குரூப்ல இருந்து, சிஸ்டர் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றது மாதிரி தெரியுது, பிரேயர் பண்ணிக்கோங்க, உங்க பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. நாங்க கை வச்சு நல்லா பிரேயர் பண்ணுவோம். அதுக்கு எதிராக அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்காக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பிள்ளைங்களுக்காகவும் நம்ம குடும்பத்திற்காகவும் பிரேயர் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து பெருசா வர வேண்டியது சின்னதாய் மாறும், இல்ல அது வராமலே போய்விடும். அப்படி ஆண்டவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாரு. சோ இந்த மாதிரிதான் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நமக்கு எதிராக வருகிற பிரச்சனையை, போராட்டங்களை வெளிப்படுத்தி நாம வந்து அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு, இல்ல நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகும்படியாக தேவனுடைய சமூகத்தில இருந்து ஜெபித்து அதற்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணும் போது அத நம்ம அசால்ட்டா எண்ணுகிறோம். பாத்தீங்களா, இப்போ 10ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். அப்போ நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லப்படும் அந்த வார்த்தைகள் தேவன் தான் பேசுகிறார் என்று நாம் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு எச்சரிக்கையாய் இருந்து அதற்கு எதிராக நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நானும் இது வந்து ஜோக்குக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல என்னமோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் எங்க அண்ணாவும் நிறைய நாள் லேட்டா போவோம் ஸ்கூலுக்கு. அப்ப சர்ச்ல எல்லாம் எப்பவும் பிரேயர் இருக்கிறதுனால தூங்குறதே ரொம்ப லேட் ஆயிரும், காலை எந்திரிக்கிறது லேட்டு, ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஏதாச்சும் பஸ்ஸை பிடிச்சி அங்க போகும்போது நிறைய நாள் 5 minutes 10 minutes லேட் ஆகி கேட்டுக்கு வெளியே நின்றுவோம். அப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கூல் டே ப்ரோக்ராம் வந்து எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நாங்க லேட்டா போறோம். அப்ப நாங்க என்ன நினைச்சோம், எனிவே கிளாஸ் எல்லாம் நடக்க போறது இல்ல, இந்த என்ன சொல்றது, இங்க நின்னாலும் நம்ம வந்து கேட்டுக்கு வெளியே தான் நிக்கணும். இதுக்கு நம்ம வந்து அண்ணாவுடைய ஒரு ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு பக்கத்திலேயே, ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே. அவனும் அன்னைக்கு லீவ் போட்டிருந்தாங்க, அந்த அண்ணாவும் லீவ் போட்டிருந்தாங்க, அந்த அண்ணாவுடைய அக்காவும் லீவ் போட்டிருந்தாங்க. சோ அவங்க வீட்டுல போய் நம்ம வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு அண்ணாவும் நானுமா அவங்க வீட்டுக்கு போனோம். அன்னைக்கு ஃப்ரைடே சர்ச்ல வந்து மீட்டிங். அப்போ சர்ச்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எங்க அம்மாக்கு, உன் பிள்ளைங்க எங்க, நீ போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. எங்க அம்மா கொஞ்சம் 2-3 பேரை ஆட்டோல கூட்டிட்டு நேரா ஷாரோன் ஸ்கூல்ல வந்தாச்சு. ஸ்கூல்ல வந்து எங்க பிள்ளைங்க எங்கன்னு சொல்லிட்டு சார்ட்ட போய் கேட்டா, பிள்ளைங்க வரலையேன்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஆப்சென்ட். தேடுறாங்க. கடைசியில நேரா அந்த வீட்டுல வந்து நின்னுட்டாங்க. ஏசப்பா, ஆண்டு எங்களுக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படிதான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன ரைட்டோ லெஃப்டோ சின்ன வழி மாறினால் கூட தேவன் நமக்கு காண்பித்து தருவார். உண்மையாக தேவனை நாம் ஆராதிக்கும் போது, உண்மையாக தேவனோடு கூட இருக்கும் போது, ஹல்லேலூயா, எந்த தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நடக்காதபடிக்கு கர்த்தர் எச்சரிக்கையா இருக்கும்படி நமக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லுவார். இல்ல நம்முடைய ஆமென் ஹல்லேலூயா கூட பிரேயர் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல நம்முடைய சர்ச்ல இருக்கிற போதகரா இருக்கலாம், யார் மூலமாவது நம்மோட பேசி அதுல எச்சரிக்கையா இருக்கும்படி சொல்லும் போது நாம் அதுல இருந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இந்த ராஜா தன்னை காத்து கொண்டாரோ அதே போல நம்ம வந்து எச்சரிக்கையா இருந்தால் நம்மை காத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு போலாம். இந்த காரியத்து நிமித்தம் இதனால என்ன ஆச்சுன்னா, சீரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பம். இது எப்படி நடக்குது, நம்ம வந்து ஜஸ்ட் ஆலோசனை தான் பண்றோம், ஆனா அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு அவர் காப்பாத்துறாரு, அந்த ஆளை கொலை பண்ணவே முடியல, அந்த ஆளை பிடிக்கவே முடியல, இது எப்படி சம்பவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்குள்ள ஒரே குழப்பம். அப்போ இது எப்படி அவர்கிட்ட சொல்றது, இது யார சொல்றாங்க, எங்க கூட இருக்கிற மீன்ஸ் அந்த ராஜா கூட இருக்கிற யாராவது போய் சொல்றாங்களோ அப்படியெல்லாம் சந்தேகப்படுறாங்க. இப்படிதான் நம்ம கூட ஆண்டவர் இருந்தா மற்றவர்கள் நம்மை குறித்து குழம்பி போவார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு மட்டும் எப்படி இது சம்பவிக்குது, இவங்க ஆமென் ஹல்லேலூயா, அப்படி பல காரியங்களை நம்மை குறித்து மற்றவர்கள் குழம்பும்படியாக ஆமென் அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா.
அடுத்தது 12ஆம் வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தையையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். அப்போ இப்போ ராஜாவுடைய பேரை விட இங்க ஒரு பெரிய பேர், ராஜாவுடைய பேரை விட ஹல்லேலூயா மகிமையாக ஒருவனுடைய பெயர் பேசப்படுகிறது. யாருடைய பேரு? தீர்க்கதரிசியாகிய எலிசா. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய ராஜ்யத்துல இருக்கிற நம்முடைய ராஜ்யத்தை ஆளுகிறவர்களுடைய பேரை விட தேவன் நம்முடைய பேரை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கலாம் நாம் பெரியவர்கள் ஹல்லேலூயா என்பதை எல்லா இடங்களையும் கர்த்தர் விளங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம்ம தெரியாம, இப்ப எலிசாவுக்கு தெரியாது அவங்க அங்க பேசுறது, ஆனால் அந்த இடத்துல எலிசா இல்ல, அந்த சீரியா ராஜா எலிசாவை பார்த்தது இல்ல, எலிசாவும் சீரியா ராஜாவை பார்த்தது இல்ல. சீரியா ராஜாவுடைய அந்த ஜனங்களும் அந்த பேசுறாங்க இல்லையா அவரை பத்தி, அதுவும் அவர்களும் எலிசாவை பார்த்து, ஆனால் இவருடைய பெயர் அங்க பேசப்படுகிறது. இதே போலதான் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்மை குறித்து நாம் இல்லாத போதிலும் நம்மை பற்றி தெரியாதவர்களும் நம்மை குறித்து பேசுவார்கள். எப்பொழுது நாமும் தேவனும் கூட ஒரு கான்டாக்ட், பரிபூரணமாக எலிசா எப்பொழுது ஜெபிக்கிறவரா இருந்தார். அப்படி ஜெபித்து தேவனுடைய சமூகத்துல நாம எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும் போது நம்மை பற்றி பெரிய காரியங்கள் வெளியே பேசப்படும். நாம் அறியாத இடங்கள்ல நம்மை குறித்து பேசுவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாங்க அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ராஜாவை பிடிக்கிறத விட்டுச்சு இப்ப யார பிடிக்கிறதுக்காக டர்ன் பண்றாங்க? தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு நேராக ஆள் அனுப்புறாங்க. தேவ பிள்ளைகளே, நாம ஒருத்தங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறவங்களா இருந்தா, தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களா இருந்தா, பிசாசுக்கு என்ன தெரியுமா? அவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு நம்மள பிடிக்க வருவான். ஹல்லேலூயா. பயந்துராதீங்க யாரும். தேசத்திற்காக நாம ஜெபிக்கும் போது பல நேரங்கள்ல ஹல்லேலூயா நம்ம அவங்க விடுவிக்கப்படணும், என்னுடைய தேசம் விடுதலை ஆகணும், அதுதானே எலிசா சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்னு தானே அந்த இடத்துல எலிசாவுக்கு ஆண்டவர் அறிவித்து மற்ற ராஜாவுக்கு அங்க எச்சரிக்கை சொல்றாரு. இதே போலதான் நாம நமக்கு தெரியாது, நம்ம வெளியே போய் காமிக்கல. நம்முடைய ஒரு மேடையை வச்சு ஒரு 10,000 பேரை வச்சு நம்ம மைக்க பிடிச்சு நம்ம பிரேயர் பண்ணல, இல்ல பிரசங்கம் பண்ணல. ஆனால் உள்ளறையில் நம்ம இருக்கிற இடத்துல நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? இந்த ஜெபம் பிசாசுக்கு சகிக்காது. இதுதான் பெரிய ஜெபம், இதுதான் அவனால தாங்க முடியாத ஜெபம். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிராக வருகிற அக்கினி அது. அவன் எரிஞ்சிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அவனால தாங்க முடியாம என்ன பண்ணுவான் தெரியுமா? யார பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கிறத விட்டுச்சு நமக்கு எதிராக வருவான். ஹல்லேலூயா. இங்க அதுதான் சம்பவிக்குது. அந்த தேசத்தை இஸ்ரவேல ஜனங்களை பிடிக்கிறத விட்டுட்டு, இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துல பிடிக்க வருகிறது யாரை நோக்கி? தீர்க்கதரிசியாகிய எலிசாவை நோக்கி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலிசாவை பிடிக்க வரும்போது எலிசாவுக்கு தெரியாது இப்படி ஒரு கூட்டம் வருது என்ன பிடிக்கிறதுக்குன்னு. ஆனால் அங்க எலிசா எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல அந்த இடத்துல ஜெபிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் அங்க என்ன சம்பவிக்குது? 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இப்போ அந்த தோத்தான் பட்டணத்தை ஃபுல்லா இப்ப முற்றுகை போடுறான். யாரு? சீரியா ராஜாவினுடைய குதிரை ரதங்களும் பலத்த இராணுவம். எலிசா ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். அவரை பிடிக்கிறதுக்காக குதிரை வீரர்கள் தேவையா? ரதங்கள் தேவையா? இராணுவம் தேவையா? ஒரு படை வீரன் புடிச்சிட்டு போலாமே. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஹல்லேலூயா, நம்ம சாதாரணமான ஒரு ஆளு. மற்றவங்களால என்ன வேணாலும் செஞ்சுட்டு போலாம். மத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே என்னால தாங்க முடியாது, நான் உடைஞ்சு போயிருவேன். ஹல்லேலூயா அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனா இங்க பாத்தீங்களா, ஒருத்தனால வர முடியல. ஒருத்தனால வந்தா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, ஒருத்தனால வந்தா புடிச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க ஒரு கூட்டம், ஆமேன், குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆமேன். சீரிய ராஜா எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு ஃபுல்லா வளைஞ்சாச்சு. நேரா வந்து புடிச்சிட்டு போகாம ஃபுல்லா வளைஞ்சாச்சு. ஒரு வளைவு. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக, ஆமேன், ஹல்லேலூயா, ஒரு கூட்டம் எழும்புகிறதா? ஆமேன். தேவ பிள்ளையே, ஆமேன், நான் ஒரு தனியாக இருந்து தேவனுடைய சமூகத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். எனக்கு எதிராக ஏன் இவ்வளவு கூட்டம்? ஹல்லேலூயா. எல்லாரும் எனக்கு எதிராக எழும்புகிறார்களே. ஆமேன். ஏன்னா நீதான் தேசத்தை விடுவிக்கிறவள். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னாலே தான் ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆமேன், தேவனுக்காக, ஆமேன், முன் குறிக்கப்பட்டவர்கள். உன்னாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையா, ஆமேன், வரணும் என்று தேவன் முன் குறித்திருந்ததனால், ஆமேன், அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக சுற்றிலும், ஆமேன், அவரை தாக்குவதற்காக ஒரு கூட்டம் ராணுவ படைத்தலைவர்கள், ஆமேன், ராணுவங்கள், ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாரும் வளைந்து கொண்டார்கள். ஆமேன். தேவ பிள்ளையே, உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடுகிறதா? ஆமேன், கவலைப்படாதீங்க. ஜெபம் கூடட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ளாக பற்றி எரியட்டும். ஓ ஹாஜி கபௌதாலா தஹஷா. ஆமேன். உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் என்ன பார்ப்பார்கள் தெரியுமா? அடுத்த வசனத்தை நாம வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், ஆமேன், இப்போ, ஆமேன், இந்த தேவனுடைய மனுஷன் வந்து வெளியே வரல. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலையில எழுந்து, ஆமேன், ஹல்லேலூயா, தூக்கத்துல இருந்து கண் விழித்து வெளியே வந்து பார்க்கும்போது, இதோ ராணுவமும் குதிரைகளும், ஆமேன், ஹல்லேலூயா, ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஹல்லேலூயா. இப்படிதான் பல நேரங்கள்ல நாம நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து, ஐயோ இவ்வளவு கூட்டம் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறதே, ஒருவர் கூட எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையே, எல்லாரும் எதிர்பக்கத்துல இருக்கிறாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு, ஆமேன், ஹல்லேலூயா, நன்மைதானே செய்தேன். அவனுக்கு எதிராக எழும்ப வேண்டியவர்கள் எனக்கு எதிராக எழும்பின போதிலும் இந்த இஸ்ரவேல் ராஜா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, என்ன குறிச்சு, ஆமேன், அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே என்று, ஆமேன், அந்த எலிசா அழல. ஆமேன். ஹல்லேலூயா. பலரும் நம்ம வந்து நினைக்கிறது என்னன்னா, ஆமேன், என்னுடைய அதிகாரிக்காக, ஆமேன், நான் பலதும் செஞ்சேன், நிறைய நன்மைகள் செஞ்சேன், என்னால, ஆமேன், என்னுடைய சர்ச்ல இருக்கிறவங்க அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள். ஆமீன். அதுவும் இல்லாம மற்றவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் எனக்கு எதிராக எழும்பின போதிலும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர எனக்காக ஒருவரும் பேசல. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று, ஆமேன், அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஆமேன். இப்பொழுது, ஆமேன், ஹல்லேலூயா, அடுத்த வசனம் நம்ம வாசிச்சோம்னா, அதற்கு அவன், யாரு, ஆமீன், எலிசா வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்போ வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியறது எல்லாம் என்னது? ஆமீன், அங்க இருக்கிற குதிரைகளும் ரதங்களும் ராணுவ வீரர்களும் தான் கண்ணு தெரியுது. அப்போ பார்த்துட்டு ஐயோ நம்ம என்ன செய்வோம்னு சொல்லிட்டு அந்த ரதங்களை பார்த்து, ஆமீன், பயப்பட்டு அலறுகிறாங்க. ஆனா இப்போ எலிசாவுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாத எலிசா, ஆமீன், வெளியே வந்து பார்த்தாருன்னு அங்க இல்லவே இல்லை. வெளியே வந்து அந்த ராணுவம் என்னது, அந்த எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கூட அவர் பார்க்கவே இல்லை. அங்க உட்கார்ந்துகிட்டே அவர் சொல்றாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமேன். இப்போ இந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போட்டோ இந்த ரதங்களும் குதிரை வீரர்களும், ஆமேன், அந்த சீரிய ராஜாவுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல பிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க அதை பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ தான் ஊழியக்காரனுக்கு, வேலைக்காரனுக்கு தெரியுது. ஆமேன், எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ தான் தெரியுது. ஆனா எலிசாவுடைய கண்கள்ல தெரிகிறது என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் போட்டோ. ஹல்லேலூயா, ஆமேன். இப்போ என்ன சொல்றது, கண்கள் எப்படி பார்க்கிறது என்பது மிக முக்கியம். முதல்ல பார்ப்போம், ஊழியக்காரன் காண்பது இது, எலிசா காண்பது இது. அதனாலதான் எலிசா சொல்றாரு,
கவலைப்படாத, பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்ப இப்போ ஊழியக்காரனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், என்னடா இந்த பைத்தியக்காரன மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, இந்த ஆளுக்கு வயசானதுனால ஏதாச்சும் மூளை குழம்பிருச்சோ, கண்ணு தெரிய மாட்டேங்குது இந்த ஆளுக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பாரு. பல நேரங்கள்ல நம்மளை பார்த்து கூட மற்றவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம விசுவாசத்தோடு பல வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போது மற்றவர்கள் இந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவ்வளவு ஈஸியா இத சொல்றாரு, அப்படி இப்போ வந்து எல்லாம் புடிச்சிட்டு போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அப்போ எலிசா அங்க உட்கார்ந்துகிட்டு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேலைக்காரன் எட்டி பாக்குறாரு வெளியே, அவ்வளவு ராணுவ வீரர்களை எல்லாம் பார்த்துட்டு பயந்து கொண்டு ஐயோ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறாரு. இப்ப எலிசா உட்கார்ந்து பிரேயர் பண்றாரு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். அப்போ நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், இல்ல அந்த ராணுவத்தை பார்த்து நமக்கு எதிராக இருக்கிறவர்களை பார்த்து நாம் எத்தனை பேர் அலறோம்? இது ரொம்ப முக்கியம். இதுல 2 கேரக்டர் நல்லா தெரியுது. ஐ மீன், எலிசா கூட இருக்கிறவர் தான் அந்த ஊழியக்காரர், ஜெபிக்காம இல்ல. எலிசா கூட இருக்கிறவர், எலிசாவே அவ்வளவு அக்கினியாக ஊழியம் செய்கிறவரா இருந்தால் அவர்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சு அந்த ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டாமா? ஆனா ஊழியக்காரனுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படாம, ஐ மீன் ஹல்லேலூயா, பிசிக்கலா என்ன தெரியுதோ அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த ஊழியக்காரன். அவனுடைய கண்கள் திறக்கப்படல. பல நேரங்கள்ல சம்டைம்ஸ் நம்முடைய கண்கள் திறக்கப்படாது. நம்ம பார்க்கிறது எப்படின்னா, ஐயோ அங்க இருக்கிறது எல்லாம் பெருசு, பெரியவங்க, என்னை விட நல்லா பேசுறவங்க, நல்ல திறமைசாலிகள், அவங்க எல்லாம் என்னை விட மிஞ்சினவங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் அங்க போய் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். இல்ல ஆமீன் ஹல்லேலூயா, நம்ம நல்லா ஓகே, நமக்கு ஒண்ணுமே இருக்கலனாலும் ஆண்டவர் எப்படியாச்சும் நடத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறும் போது நம்ம கூட இருக்கிறவங்க ஐயோ அங்கேயா எப்படி போறது, ஐயோ அப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கானான் தேசத்தை உளவு பார்க்க போனவர்களை பத்தி நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். யோசுவாவும் காலேபும் மட்டும் 2 பேரும் மட்டும் அவங்க சொல்றாங்க நம்ம போய் அந்த பூமி ஆண்டவர் நமக்கு தந்துருவாருன்னு சொல்றாங்க. ஆனா 10 பேரும் சொல்றாங்க ஐயோ நம்மளை விட எவ்வளவு பெரியவங்க தெரியுமா அங்க இருக்கிறது, கண்டிப்பா நமக்கு அந்த தேசம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தையே அலற வச்சு ஆமென் அழ வைக்கிறாங்க. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்ம கூட இருக்கிறவங்களை பயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அவர்கள் கண்கள் திறக்கும்படி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஆமென் ஹல்லேலூயா. நாம உண்மையா ஜெபிக்கிறவர்களா இருந்தால் அவர்களுடைய கண்கள் திறக்கும்படி நாம் ஜெபிக்கணும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்தாலும், ஓ ஹல்லேலூயா, எத்தனைதான் போராட்டம் நமக்கு எதிராக வந்தாலும் ஆமென் நாம பின்மாறி ஐயோ என்ன நடக்குமோ என்ன சம்பவிக்குமோ என்று ஆமென் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரனை போல இல்லாமல், ஆண்டவரே ஆமென் என் கண்களை திறந்தது போல இந்த என்னோடு கூட இருக்கிற என் குடும்பத்தின் கண்களையும் திறந்தரலும், இந்த ஜெப ஆமென் குரூப்ல இருக்கிற அத்தனை பேருடைய கண்களையும் திறந்தருளும் என்று ஆமென் ஹல்லேலூயா நாம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சம்பவிக்கிறது? இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் இந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சீரியா ராஜாவின் ரதங்களையும் குதிரைகளையும் ஆமென் யுத்த வீரர்களையும் பார்த்து கொண்டிருந்த ஊழியக்காரனின் கண்கள் இப்பொழுது என்ன காண்கிறது? ஆமென் எலிசாவின் ஒரே ஜெபத்துல ஆமென் அவன் கண்கள் திறந்து ஆமென் ஹல்லேலூயா அவர்களோடு இருப்பவர்களிலும் ஆமென் நம்மோடு இருப்பவர் எவ்வளவு பெரியவர் என்பதை கர்த்தர் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஓ தெய்வ ஜனமே, இன்றைக்கு இரவு உனக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டமாயிருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. உன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேர் உனக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். உன்னுடைய குடும்பக்காரர்கள் அத்தனை பேர் உனக்காக எதிராக எழும்பி இருக்கலாம். ஆமென் ஆலயத்துல உனக்கு எதிராக அநேகர் எழும்பி இருக்கலாம். தெய்வ பிள்ளையே ஹல்லேலூயா, ஊழியம் செய்கிற இடத்துல ஆமென் தேவனுடைய மகிமை வெளிப்படாதபடிக்கு அநேகர் உன்னுடைய ஊழியத்திற்கு எதிராக எழும்பி இருக்கலாம். இன்றைக்கு ஆமென் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் கண்கள் திறக்கப்படும்படியாய் நீ ஜெபிப்பாயானால் ஆமென் ஹல்லேலூயா உன்னோடு இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை ஆமென் ஹல்லேலூயா
அத்தனை கண்களும் பார்க்கும்படியாய் கர்த்தர் பிரத்யட்சமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்குது? டைம் இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் ஆமென் 18ல இருந்து நம்ம வாசிச்சோம்னா, ஆமென், அவர்கள் அவனிடத்தில் வருகையில் ஹல்லேலூயா எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென், அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி ஆமென் விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். ஹல்லேலூயா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம யோசிக்கிறோம் இந்த இடத்துல ஹல்லேலூயா எலிசாவுக்கு சுற்றிலும் என்ன இருக்கிறது? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை ஆமென் அவங்க பாக்குறாங்க. எலிசாவும் பார்க்கிறாரு, அதே போல அந்த எலிசாவுடைய ஊழியக்காரனும் பார்க்கிறார். இத சீரியாவின் தலைவர், அந்த ரதங்கள் இல்ல அந்த குதிரை வீரர்கள் எல்லாரும் பார்த்திருந்தாங்கன்னா மறுபடியும் இந்த எலிசாவை நோக்கி வந்திருப்பார்களா? ஹல்லேலூயா, இருக்கீங்களா? வந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு. ஆமென். ஆனா இந்த இடத்துல நல்லா நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல அந்த ஆமென் ஹல்லேலூயா எலிசாவும் ஊழியக்காரனும் மட்டும்தான் ஆமென் இந்த அக்கினி மயமான குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கிறாங்களே தவிர ஆமென் அந்த சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவர்கள் இந்த இடத்துல அந்த அக்கினி ரதங்களை பார்க்கல. அதனால இன்னும் ஆமென் ஹல்லேலூயா எலிசாவுக்கு எதிராக வர்றாங்க. இதனுடைய ஆன்சர் நான் கடைசியில உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பா. ஆமென் ஹல்லேலூயா உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஆமென் ஹல்லேலூயா எலிசா வந்து ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இத தாண்டி இப்ப வந்து அவ்வளவு குதிரைகள் ரதங்கள் எல்லாம் இவங்களுக்கும் நிக்குது. அவர்களை விட அதிகமான ஆமென் குதிரைகளை ரதங்களை ஆண்டவர் இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் மீறி ஆமென் சீரியா ராஜாவின் படை ஆமென் தலைவர்களும் ரதங்களும் எலிசாவினிடத்தில் வருகிறாங்க. அப்பொழுது எலிசா என்ன செய்யறாரு? திருப்பியும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து சீரியா ஆமென் ராஜாவுடைய ஆட்கள் எல்லாருக்கும் கண்மயக்கம் உண்டாயிருச்சு. அவங்க எங்க வந்திருக்காங்கன்னே தெரியாதபடி அவங்க குருட்டாட்டம் பிடிச்சது மாதிரி ஆயிட்டாங்க. சோ இப்ப போய் எலிசா சொல்றாரு, ஐயோ இது நீங்க வந்தது இது நீங்க சரியான இடத்துக்கு நீங்க வரல. இது வழியும் அல்ல பட்டணமும் அல்ல. என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லிட்டு அவரு வழி நடத்துகிறாரு பாருங்க. ஆமென் யார பிடிக்கிறதுக்காக தேடி வந்தாரோ அந்த எலிசாவே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நேரா எங்க தெரியுமா கூட்டிட்டு போறாரு? ஆமென் அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து வந்து ஆமென் அந்த ராஜாவுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வராங்க. அங்க சமாரியாவுக்கு பக்கத்துல வந்த உடனே எலிசா திருப்பியும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். அப்போ அவங்க பார்த்தது என்னன்னா, தாங்கள் சமாரியாவின் நடுவில் நிற்பதை பார்த்தார்கள். இப்போ இந்த சீரியாவின் படைத்தலைவர்களுக்கும் இந்த ரதங்களுக்கும் ராணுவங்களுக்கும் எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஓ நம்ம வந்து சமாரியாவுக்கு நடுவுல வந்துட்டோம், இனி நம்மளால அவங்களை அட்டாக் பண்ண முடியாது, அவங்க நம்மளை அட்டாக் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா நடுவுல சென்டர்ல வந்தாச்சு, எப்படி இவங்க ஜெயிச்சுட்டு போக முடியும்? கண்டிப்பா ராஜாவை தொட முடியாது, ஒருவரையும் தொட முடியாது. ஏன்னா இவங்களுடைய இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டப்போ என்ன செய்யறாரு தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா பயங்கரமா எலிசாவை பார்த்து, என் தகப்பனே ஆமென் நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். ஹல்லேலூயா. இப்படிதான் பல நேரங்கள்ல நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் ஆமென் ஹல்லேலூயா எல்லாம் நமக்கு பக்கத்துல வரும்போது நம்ம ஆண்டவரே அவங்க கொன்னு போட்டுருங்க ஆண்டவரே, அவங்க இனி இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஆனா இந்த இடத்துல வந்து எலிசா என்ன சொல்றாரு தெரியுமா? அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஆமென் ஹல்லேலூயா. இப்போ எலிசா ஒரு தனி மனுஷனா ஆமென் இந்த ஜனங்களை எல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க வச்சு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து விடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹல்லேலூயா இந்த இஸ்ரவேல் ராஜா நான் வெட்டலாமான்னு கேட்கலாமா? ஹல்லேலூயா ஆமென். நமக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம்.
இந்த கொஞ்சம் பலத்துல நமக்கு ஒண்ணும் செய்யறதுக்கு நமக்கு முடியாது. ஆனா பல நேரங்கள்ல அவங்கள கர்த்தர் நமக்கு முன்பதாக சில நேரங்கள்ல முறியடிக்க பண்ணும் போது, சில பிரச்சனைகள் அவர்களுக்கு எதிராக வரும்போது நம்ம என்ன தெரியுமா, எனக்கு எதிர அவன் எழும்புனான், ஆண்டவர் அவனை தொட்டார் அப்படின்னு சொல்றோம் சில நேரங்கள்ல. அந்த மாதிரி ஒரு கேள்விதான் இது. பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? நம்ம சிறையாக்கி கொண்டவர்களா? நமக்கு எதிராக எழும்பினவங்க. ஆண்டவர் அவங்களை சிறுமைப்படுத்தினாரு. அதற்காக நாம என்ன செய்யணும்? அல்லேலூயா. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்முடைய அக்கினி மதிலாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம விளங்குவோம். மற்றவர்களும் ஆண்டவர் விளங்க வைப்பார். அது மட்டும் இல்லாம நமக்கு எதிராக எழும்பினது எவ்வளவு பெரிய தப்பு என்பது அந்த சீரியா ராஜாவின் படைத்தலைவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தது போல நமக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். அது கூடிய சீக்கிரத்துல அது ஒவ்வொரு பிள்ளைகளும், நீங்க கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிராக எழும்புகிறவர்கள் ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு எதிராக எழும்பினது தேவனுக்கு எதிராக எழும்பினது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய கண்ணின் கிருஷ்ணமணியை தொட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஹல்லேலூயா, நாம வெட்ட வேண்டாம், அவர்களை வெட்ட வேண்டாம். ஆனா என்ன செய்யணும்? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்கள் எதிரில் வையும் என்று சென்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க களைப்பா இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லா போய் எலிசாவை சுத்தி நின்னாங்க இல்லையா? ஆமென். அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பி வைங்க அப்படின்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க? அங்க ஒரு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டால் அதுக்கப்புறம் அங்க என்ன சம்பவிக்கிறது என்பது மிகப்பெரிய முக்கியம். ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்தில் போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஹல்லேலூயா. இதுவே ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ராஜா இவர்களை பட்டயத்தாலோ எதாலேயோ வெட்டி போட்டாருன்னா கண்டிப்பா அந்த சீரியா ராஜா பழி வாங்குவதற்காக மறுபடியும் வந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய அன்பு, ஹல்லேலூயா, அவரிடத்திலிருந்த எலிசாவினிடத்திலிருந்த தேவ அன்பு அந்த ராஜாவினிடத்தில் பகிர்ந்து கொடுத்து அந்த ராஜா அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு எதிராக தான் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சாப்பிட சாப்பாடும் புசிக்க குடிக்க தண்ணீரும் கொடுத்து விட்டதுனால அவர்களுக்கு அதுக்கப்புறம் அவமானப்பட்டிருப்பாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு தேவனுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எழும்பணும்னு கூட நினைக்கல. ஹல்லேலூயா. ஆலோசனை பண்ணான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வாசிச்சோம். அந்த ஆலோசனை கூட அவங்க பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை அதிசீக்கிரத்துல நம்ம கண்கள் முன்பதாக தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். இவங்களாலதான் உனக்கு இவங்க தான் உனக்கு எதிராக எழும்பினார்கள். இவர்களை உன் கையில் தருகிறேன் என்று நம்ம கையில தருவாரு. ஆனா நம்ம காண்பிக்க வேண்டியது தேவ அன்பே ஒழிய பட்டயம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நாம கையில வைத்திருக்கிறோம். அதனால எப்ப வேணாலும் அந்த பட்டயம் அங்கோட்டும் விட்டும் இங்கோட்டும் விட்டோம், அதை நம்ம மறக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பட்டயத்தின் முகாந்திரம் நாம் அவர்களை ரட்சிக்கணுமே ஒழிய வெட்டி தள்ளக்கூடாது. எவ்வளவுதான் பெரிய வார்த்தைகளால் அவங்க நோகடிச்சிருக்கலாம், எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையில ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு இனிமேதான் அந்த ஆன்சரை சொல்ல போறேன். என்ன கொஸ்டின் கேட்டேன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டேன், உங்கள்ட்ட ஞாபகம் இருக்கா? இதுக்கு பதில் நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னனே. சொன்னீங்க சிஸ்டர், ஆனா கொஸ்டின் தான் ஞாபகம் இல்ல. ஆமா. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பத எலிசாவும் பார்த்தாங்க. எலிசாவின் ஊழியக்காரனும் பார்த்தாங்க. ஆனா அதை மீறி அதை பார்க்காததுனால சீரியாவின் தண்டு மறுபடியும் இவர்களுக்கு எதிராக வந்தது. ஏன் அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன் அவர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கல? ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு ஆன்சர் தான் இனி உங்களுக்கு சொல்ல போறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ
இந்த அக்கினி ரதத்தை இந்த சீரியர்கள் பார்த்திருந்தார்களானால் தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பலரும் நமக்கு எதிராக வந்த போதிலும் ஆமென், தேவன் நம்ம ப்ரொடெக்ட் பண்றாரு. நம்ம அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதை நம்முடைய கண்கள் காணும்படியாக நமக்கு காண்பித்து தருவார். பல வார்த்தைகளால தேவனுடைய வார்த்தை நமக்கு இருப்பதை நமக்கு விளங்க பண்ணுவார். ஆனா அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கிட்ட காண்பித்து கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படி அவர் நம்ம கிட்ட அக்கினி இருப்பதை மற்றவங்களுக்கு காண்பித்து கொடுத்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க, மறுபடியும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொடுப்பது? அவங்க அதையும் மீறி எலிசாவை தேடி வந்ததுனால உண்மையான தேவனுடைய அன்பை ருசி பார்த்தார்கள். அதற்கு பின்பதாக வரல. இப்ப 2-3 எக்ஸாம்பிள நான் இதுல காமிச்சிட்டு நான் முடிக்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இத நமக்கு பார்த்தாச்சு. எலிசாவும் ஆமென் ஊழியக்காரனும் இந்த இடத்துல ஆமென் அந்த அக்கினி ரதத்தை பார்த்ததுனால ஒண்ணு எலிசாவுக்குள்ளாக இருந்த அக்கினி அது பயங்கரமான அக்கினி. அது யாராலையும் அதை ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு அக்கினி. ஆனா இந்த இடத்துல இந்த ரதம் ஆமென் அல்லேலூயா தேவனுடைய அக்கினி ரதம் இருப்பதை ஊழியக்காரனுக்கு காண்பித்ததன் காரணம் என்ன? அவன் பயப்படாம இருக்கணும். ஆமென், அந்த ஊழியக்காரன் ஆமென் எலிசாவு கூட ஆமென் தைரியமா இருக்கணும் என்பதற்காக ஆமென் அந்த ஊழியக்காரன் கண்களை திறந்து ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். பல நேரங்கள்ல நமக்கு எதிராக ஆமென் பலரும் வரும்போது நம்ம கூட ஆண்டவர் இருப்பதை நம்ம சுற்றி இருக்கிறவங்க பலரும் பார்க்கலனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்கும்படியா நம்ம கண்களை திறந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆனா எதிரில இருக்கிறவங்க பார்க்கலனாலும் இப்ப நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமென் ஹல்லேலூயா பிள்ளைங்க இவ்வளவு பேர் மட்டுமாச்சும் தேவனுடைய பிரசன்னத்தை அறியும்படியாக அந்த அக்னியை காண்பிப்பார். எதற்காகனா நம்ம பிலீவ் பண்ணி நம்ம விசுவாசித்து அந்த தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை, அந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை ஆமென் நாங்கள் விசுவாசித்து இன்னும் உறுதியா இருக்கும்படியாக தேவன் நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. இங்க மோசே அக்கினிக்கு முன்பாக நிற்கிறார். இந்த அக்கினி எதற்காக மோசேக்கு காண்பிக்கிறார்? ஆமென் நான் ஆமென் அக்கினியின் தேவன் என்று மோசேக்கு காண்பித்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் கொண்டு போவதற்காக இந்த அக்கினியை மோசேக்கு முன்பாக காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு மட்டும் காண்பித்தால் போதும், மோசே முகாந்திரம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கலாம் என்று தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென் உனக்கு மட்டும் காண்பிக்கிற ஒரு அக்கினி ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு காண்பிக்கவில்லை என்றால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், உனக்கு மட்டும் காமிச்சா போதும் மற்றவங்களை நீ ரட்சிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன் மேல நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் எனக்கு மட்டும் ஒரு அக்கினியை காண்பிக்கிறாருன்னா ஆமென் ஆண்டவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்குள்ளாக மட்டும் காண்பிக்கிற அக்கினி அது பற்றி எரியும். ஆமென் அது மற்றவர்களையும் பற்றி எரிய வைக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால எனக்கு மட்டும் ஆண்டவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆமென் ஹல்லேலூயா அக்கினிக்குள்ளாக தேவனுடைய கர்த்தாவே மகிமையான ஒரு அக்கினியை மற்றவர்கள் அனைவரும் அந்த தேசத்தார் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக தேவன் காண்பித்து கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த அக்கினி காண்பித்து கொடுக்கப்பட்டது ஆமென் ஹல்லேலூயா தேவன் உண்மையான தேவன் ஆமென் கர்த்தரே உண்மையான தேவன் என்று உலகம் அறிந்து கொள்ளும்படியாக. ஏன்னா இந்த இடத்துல ஆமென் ஹல்லேலூயா தேவனுக்கு எதிராக வெல்லுவிழி வந்தது. ஆமென் தேவனுக்கு எதிராக ஆமென் எப்படி உன்னுடைய தேவன் காப்பாற்றுவார் என்று பார்ப்போம் அப்படி என்ற ஒரு வெல்லுவிழிக்கு முன்பதாக தேவன் ஆமென் உண்மையாக உன்னோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படியாக காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பாரா பார்க்கலாம் என்று யாராவது உன்னோடு ஆமென் கர்த்தா வெல்லுவிழித்துக் கொண்டிருக்கிறார்களா, உன்னோட சவால் விட்டு கொண்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உண்மையாக உன்னோடு இருப்பதை பிரத்யட்சமாக அந்த அக்னியை மற்றவர்களுக்காக வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென் மற்றவர்களை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வரும்படியா இப்படிப்பட்ட ஒரு அக்னி ஆமென் அந்த இடத்துல வெளிப்படும். இங்கே எலியா ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கும் போது அங்கு ஒரு அக்னி வெளிப்படுகிறது. அந்த அக்னி முகாந்திரமாக அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று தங்களை சாஷ்டாங்கமாக தேவனுடைய சமூகத்துல நமஸ்கரித்து வணங்கும்படி கர்த்தர் செய்தார். காரணம் என்ன? அத்தனை பேரும் ஆமென் தேவனுக்கு எதிராக எழும்பினார்கள். ஒரு மனிதனுக்கு எதிராக அல்ல, தேவனுக்கு எதிராக எழும்பினார்கள். தேவ
பிள்ளையே, உனக்கு சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு எதிராக எழும்புகிறவர்களா இருக்கலாம். ஆமென். அது தேவனுக்கு எதிராக எழும்புகிறவர்களா இருக்கலாம். உனக்கு எதிராக எழும்புகிறவர்களையும் தேவனுக்கு எதிராக எழும்புகிறவர்களையும் உன்னோடு கூட இருக்கிற அக்கினி ஆமென் மற்றவர்கள் காணும்படியாக தேவன் கண்டிப்பாக காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அக்கினி ரதத்துல போறது எலிசா மட்டும் தான் பார்த்தாரு. ஏன்னா ஹல்லேலூயா, அந்த அக்கினிய எலிசா மட்டும் பார்த்தா போதும். ஆமென். மற்றவர்களுக்கு அது தானாய் பற்றி கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அக்கினியை காண்பிக்கிறார்கள் என்றால் ஆமென், அந்த அக்கினி ஆமென் மகிமையாக ஆமென். நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம சுற்றி ஒரு அக்கினி மதில் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காதீங்க. அந்த அக்கினி மதில் உங்களுக்குள்ளாக பற்றி எரிந்து மற்றவர்களையும் பற்றி எரிய வைக்க வேண்டும். அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சீக்கிரத்துல உங்க எதிராக இருக்கிறவர்களையும் உங்க கூட கொண்டு வருவார் ஆண்டவர். அப்பொழுது நீங்க தேவனுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அந்த அக்கினிக்குள்ளாக நீங்கள் அவர்களையும் கொண்டு வருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 4:5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேல் காவல் உண்டாயிருக்கும். நாம் மகிமை உள்ளவர்கள், நமக்கு கர்த்தர் காவலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் பற்றி கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்கள் யாரை பார்க்கிறீங்க? உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறீங்களா? இல்ல உங்களை சுற்றி எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினி ரதத்தை, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அக்கினி ரதத்தை பார்க்கிறீங்களா? அக்கினி ரதத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் கண்டிப்பாக ஆமென் அதற்கு ஆப்போசிட்ல நிக்கிற அத்தனை பேரையும் ரட்சித்து தேவனுடைய சமூகத்துல கொண்டு வரும்படியாய் உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாக விழுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. நாங்கள் நிந்தையினாலும் நெருக்கங்களாலும் அநேக போராட்டங்களினாலும் நெருங்கி நிற்கும் போது ஏசப்பா எங்களால முடியலையே. எங்களால கர்த்தாவே தன்னந்தனியாய் நான் நிற்கிறேன், ஆனால் எனக்கு எதிராக ஏன் இவ்வளவு போராட்டம் என்று பல நேரங்கள்ல நாங்கள் கேள்வியோடு ஐயோ ஆமென் எங்கள் ஆண்டவரே எங்களை ரட்சிக்க மாட்டீரா என்று பல நேரங்கள்ல ஆமென் நாங்கள் கதறுகிறோம். ஆனால் நீர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். தெய்வமே எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்காக நீர் கர்த்தவே அக்கினி மதிலாய் ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும், ஒவ்வொரு வீடுகளை சுற்றிலும், ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக நீர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மகிமையானவர்கள் என்பதை அதி சீக்கிரத்துல ஆமென் தேசம் அறியும்படியாக ஆமென் எப்படி அந்த எலிசா ஆமென் கர்த்தாவை உயர்த்தப்பட்டாரோ ஆமென் அப்படியே ஆமென் சகல ஜனங்களுடைய வாயிலிருந்தும் ஆமென் தேவன் இவர்களை உயர்த்தினார் என்று ஆமென் சொல்லும்படியாக கர்த்தரே உண்மையான தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு மகிமையா இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முதலமா எங்களை தாழ்த்தி சமூத்தருகிறோம். இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமீன் அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆமீன் கர்த்தாவே வெற்றி சிறக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் அக்கினி மதிலாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். முத்தமா எங்களை தாழ்த்துகிறோம். குறை குற்றங்களை எல்லாம் மன்னியும் ஆமீன் கர்த்தாவே. பிரிந்து போகிறோம் பிரியாத நேசர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது பிரிந்து போகிறோம் பிரியாத நேசர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துங்க, தேர்ச்சுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. அக்கினி மதிலாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். செய்தியில நல்ல பிரயோஜனமாயிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இன்னும் அதிகாரப்பாரு நல்ல பிரயோஜனமான செய்தி. கர்த்தர் இன்னும் அநேக 1000 ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியை மாற்ற நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருக்கே மகிமை. அக்கினியா இருந்து அபிஷேகமா உண்மை அந்த செய்தி கொடுத்தாலும் அபிஷேகமா அவ்வளவு அபிஷேகம் இருந்து அந்த டாக்டர் கொடுத்து அபிஷேகமா இருந்து நீங்க கொடுத்தது அபிஷேகமா இருந்து மக்களே. ஆமென் ஆமென். சரி
உங்க மகன் எப்படி இருக்காங்க சிஸ்டர்? இவன் நல்லா இப்ப பரவாயில்ல, சரி பரவாயில்ல. அதை சொல்லணும்னு இருந்தேன், பக்கத்துல இருந்தேன் சொல்றது கொஞ்சம் ப்ரேயர் பண்றேன்னு தெரியும். சரி ப்ரேயர் பண்ணுவோம் தொடர்ந்து. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஆமென். சரி சரி சிஸ்டர், ஓகே. சரி.